இயக்குனரும் நடிகருமான சிங்கம்புலி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். துக்கமான ஒரு தருணம், உங்களுடைய அனுதாபங்களை பதிவு செய்யுங்க சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல். ஒரு புரட்சி கலைஞர் வந்து திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு கேட்கும்போது நம்மளால தாங்கவே முடியல. திரைத்துறையினருக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தான் இது. ஒரு திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவராகி அதுக்கப்புறம் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்தவர். அவர் உடல்நலம் சரியில்லாதனால அந்த வாய்ப்பு அவருக்கு அமையாம போயிடுச்சு. ஆனா திரைத்துறையை பொறுத்தளவுல கேப்டன்னா அவர் தான் கேப்டன். திரைத்துறையில இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா திரைத்துறையில ஏற்பட்ட நடிகர் சங்கத்தில் ஏற்பட்ட கடனை அந்த அவர் அந்த ஒரு மனிதர் அந்த மனிதர் நினைச்சு தான் அந்த மிகப்பெரிய கடனவே அடைச்சு அதை மீட்டார். அவ்வளவு பெரிய தைரியசாலி. எதை நினைச்சாலும் அதை உடனே செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவர் இருந்தார். கலைஞருக்கெல்லாம் ஒரு தங்க பேனாவெல்லாம் கொடுத்து ஒரு பொண்ணுல ஏற்பாடு பண்ணார். அது அப்போசிஷனாக இருக்கும்போது ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது அவர் வந்து அதெல்லாம் எதிர்த்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சார். திரைத்துறையினருக்கு எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் புகழோட இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற இதில் அவர் வந்து மாற்று கருத்தே அவருக்கு இல்லை. அவர் ஆஃபீஸில் எப்போ போனாலும் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவர்னால பயனடைஞ்சிருக்காங்க. அவரை நம்பி நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, நடிகைகள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா படங்கள்லையும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு தான் அவர் உதவி செஞ்சிருப்பார். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா விஜயகாந்த் சாரை பற்றி தமிழ் சினிமாவில் யாராவது ஒரு ஆள் கூட குறை சொல்ல முடியாத வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கார். அவர் கருப்பு எம்ஜிஆர்னா உண்மையிலே அந்த பேர் அவருக்கு உண்மையிலே பொருந்தும் தான் நினைக்கிறேன். அவர் வந்து நான் டைரக்ட் பண்ண மாயாவிங்கிற படத்தில் எனக்காகவும் திரு நடிகர் சூர்யா சார் அவர்களுக்காகவும் கெஸ்ட் ரோல் ஒரு நாள் பண்ணார். அதை நான் என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஷூட்டிங் ஏற்பாடு எல்லாமே அவர் தான் பண்ணார். ஃபிலிம் ஷீட்டில் தான் வச்சு எடுத்தேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே என் கூட இருந்து அது நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு திருப்தியாக சிங்கம்லி அப்படின்னு சொல்லி என்கிட்ட நல்லா கேட்டு ரொம்ப புலிங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அவரோட பையன் நடித்த முதல் படம் மலேசியாவில் ஷூட் பண்ணும்போது கூட 15 நாள் நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சி போனார். அவருடைய தான் இருந்தேன். அவர் பையன் ஃபர்ஸ்ட் படத்தில் எப்படி நடிக்கிறான், என்ன செய்யறான், நீ பக்கத்தில் இருந்து சொல்லு அது இதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவேன். விஜயகாந்த் சார் இறந்துட்டார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இது எப்படி அவங்க குடும்பமா இருக்கட்டும், அவர் தொண்டர்களாக இருக்கட்டும், திரைத்துறையானவரும் இதெல்லாம் எப்படி கடந்து போறாங்க அப்படிங்கிறதே இல்லை, தெரியல. விஜயகாந்த் அவர் வந்து ஒரு சகாப்தங்க. அவர் வந்து உண்மையா சொல்ல போனோம்னா ஒரு கடவுள் மாதிரி இருந்தால். இதை விட பெரிய ஒரு வார்த்தை இல்லை. ஒரு மனிதரை வந்து கடவுள் என்கிற அந்த சொல் வாங்குற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி.